கலைஞர் காலத்துல கட்டின வீடு நாம மட்டும் தான் இருக்கோம். அக்கம் பக்கம்லாம் பாக்குறேல்ல. 2 பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்க. அதான் ஞாபகம் இருக்கா உனக்கு? உங்க அப்பனுக்கு தான் அறிவே இல்ல. கடைசி வரைக்கும் ரிக்ஷா ஓட்டியே செத்தாரு. நீ ஆட்டோ ஓட்டியே சாப்பிடுறியா? ஏய் இது கேண்டி கத்திக்கினே இருக்க? ஆமாயா, நான் பேசுறதுல உனக்கு கத்துற மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு பொண்ணுங்களுக்கு விசேஷம் வரும் பாரு, அப்ப புரியும் உனக்கு. ஏய் இதெல்லாம் பெருமை போற விஷயம்டி. இதுக்கு போய் அழுகுன்னு இருக்க? அப்பவே எங்க அப்பா சொன்னாரு, நான் தான் கேட்கல. கேட்டிருந்தா மட்டும் கலெக்டர் மாப்பிள்ள கிடைச்சிருக்கோம். இந்த கிண்டலுக்கு அவனோட குறைச்சல் இல்ல. எல்லாம் என் நேரம். சதீஷ், நீயாவது உங்க அண்ணனுக்கு நல்ல புத்தி சொல்லக்கூடாதா? இப்படி வர சந்தர்ப்பம் விட்டுட்டே இருந்தா நாளைக்கு எல்லாரும் நடந்தா நிக்கணும். ஏதோ சொல்றத சொல்லிட்டேன். உங்க அண்ணனும் புத்தியாவது இருக்கணும், இல்ல சுய புத்தியாவது இருக்கணும். எனக்கு கொடுத்து வச்சிருந்தா ஆட்டோ ஓட்டுநர் நேர்மை 20 பவுன் உரியரிடம் ஒப்படைப்பு. இதுக்கு தாண்டா வந்திருந்து லபோதி போன கத்தின்னு இருக்கா? கத்தாம பவுன் விற்கிற விலைக்கு 20 பவுன் தூக்கி கொடுத்துருக்க. எனக்கே காண்டா இருக்கு. லேடிஸ் அவங்களுக்கு நகை தானே பிடிக்கும். பத்தாவதுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க வேற. நீ என்னடா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின்னு இருக்க? என்ன சப்போர்ட் பண்ற சப்போர்ட்டா பண்றேன்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஐயா என்னத்துக்கு இப்ப நீ இவ்வளவு வச்சுட்டு இருக்க? இல்லடா. என்ன இல்லடா? நான் பண்ணதாண்டா கரெக்ட்னு தோணுது. சின்ன வயசுல இருந்து நம்ம அப்பா எம்ஜிஆர் பேரை சொல்லி வளர்த்துட்டாரா? அதான் நான் தப்பு பண்ணி தோண மாட்டேங்குது. நான் சும்மா எம்ஜிஆர் ஃபேனு. நான் கூட தான் சிம்பு ஃபேனு. அதுக்காக அவர் பண்றதுல நான் பண்ணிட்டு இருக்கேனா? ஏய் ஹீரோவை நிறைய பேர் வரலாம்டா. ஆனா தலைவன் ஒருத்தன் தான்டா. உங்க ஹீரோக்கெல்லாம் தான் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா தான் அதை புது பிரச்சனைக்கு தலைவனாவானு. ஆனா எங்க தலைவர் அப்படி இல்லடா. மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தான் கோதாலே இறங்குவார். அதான் கடைசி வரைக்கும் தலைவராகவே இருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் பிச்சை எடுக்கிறது திருடுறது தான்டா கேவலமான தொழில். அந்த நகை நான் எடுத்துருந்தே வச்சுக்குவேன். அதுவும் ஒரு வகையில் திருட்டு தான்டா. அதை செஞ்சுட்டு மனசு கஷ்டப்படுறத விட உங்க அண்ணி திட்டுறத சந்தோஷமா வைப்பேன்டா. போடா. ஹலோ. என்ன சார் கடை வேற சாத்திட்டீங்க? போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க. பிச்சு பண்ணி எஸ்கேப் போயிட்டான். எங்க சார் இருக்கீங்க நீங்க? ஹலோ என் பேர் சதீஷ்ங்க. மொபைல் என்கிட்ட தான் இருக்கு. நாளைக்கு மார்னிங் வந்து நான் கண்டிப்பா கொடுத்துறேங்க. சார் என்ன சார் நான் ஒன்னு சொன்னா நீ ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்க. இல்லைங்க இப்போ கொஞ்சம் ரொம்ப லேட் ஆச்சு. நான் காலைல நானே வந்து கொடுத்துறேங்க. ஆஃபீஸில் ஒரே டார்ச்சர் சார். ப்ளீஸ் சார் ஏமாத்திராதீங்க. ஏமாத்தலாம் மாட்டோமா? கண்டிப்பாக வந்துடுவீங்கல்ல? கண்டிப்பாக நான் காலைல வந்து அங்கே கொடுத்துறேன். சார் நம்ம திருவெண்மையூர் ரயில்வே ஸ்டேஷன் தெரியும்ல, அங்கே வந்துருங்க. ஓகே ஓகே சார். ஹலோ. ஹலோ சார் நான் வந்துட்டேன் சார். இங்கே ரைட்டில் பா. எங்கே? இங்கே தான் வா. பார்த்தா வாண்ட மாதிரி இருக்கு. பெரிய வேலை பார்த்துட்டு போ. சாரி சார், ஃபோன் கடையில் தனியாக இருந்தது அதான். இந்தாங்க சார். அதெல்லாம் ரெண்டு உள்ள வைமா. நீ ஒரு நிமிஷம் வா. பக்கத்தில் சின்ன வேலை இருக்கு. நீ உள்ள வை. வா. இல்லை சார் நான் ஆஃபீஸ் போகணும் சார். அட என்ன பண்ணி வா. உட்காருங்களா ஒரு நிமிஷம். பக்கத்தில் ஒரு சின்ன வேலை போயிட்டு வந்துடும் சார். ஃபோன் சார். அட உள்ள வச்சுட்டு உட்காருமா. சார் எங்கே சார் போகிறோம்? அட ஒன்றும் இல்லைம்மா, பக்கத்தில் தான் வந்துடலாம் அப்போ. சார் பைக் வேறு எங்கே இருக்குது சார்? அட ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் பத்திரமா இருக்கும். பேசாம வாங்கி. பொய்யா சொல்ற? மண்டையிலே போடுறான். எனக்கு தெரியாது சொல்றா முட்டியா. சார் எனக்கு தெரியாது சார். கையை முறு. போட்ல மச்சுனா. இந்த கைதால சரக்கு திச்சி. ஏய் அடிச்சு வாயில ஓட்டல மச்சி. ஏய் உரா. நான் சொல்றேன் சொல்லுங்க. மச்சி நீங்க எப்படி போச்சல? சார் எனக்கு சத்தியமா தெரியாது சார். மரியாதையா சரக்கு எங்க இருக்குன்னு சொல்லு. எனக்கு பணம் கூட வேண்டாம். சொன்னதையே சொன்னா பொளந்துருவேன். சார் சத்தியமா நான் ரவிசங்கர் இல்ல சார். என் பேர் சதீஷ் சார். சொன்னா நம்புங்க சார் ப்ளீஸ் சார். என்ன பார்த்தா கேனமா தெரியுதா உனக்கு? போன் எடுத்தாரா, கொஞ்ச நாள் இவர் யூஸ் பண்ணாரா, மனசாட்சி குதிச்சா திருப்பி கொடுக்க வேண்டாம். ஏண்டா 2000 ரூபாய் போனே அவன் எத்தனை எஸ்கேப் ஆயிடா.
கதை ஓட்டுனீங்க இங்க வந்து ஆ? சார் சத்தியமா அது என்னோட ஃபோன்ல சார், நான் திருப்பி கொடுக்க தான் சார் வந்தேன். ஏய் உன் கடை ஆளுங்க 2 பேரும் ஏற்கனவே பிடிச்சி வச்சிருக்கேன். எஸ்கேப் ஆக நினைச்சா போட்டுருவேன். கடை சார் எனக்கு யாருன்னே தெரியாது சார் அவங்களாம். கலாய்க்கிறியா? ஏய் போன போறான். ஏய் இருடா. ஏய் போன விட போறான். என்னடா உங்க அண்ணன் இல்லைங்கிறான், பேசு. ஹலோ ஏங்க உங்களுக்கு யாருங்க வேணும், என்னங்க பிரச்சனை? சார் இல்ல சார், இவங்க நான் வேற யாரும் நினச்சி பேசுறாங்க சார். நான் ரவிசங்கர் இல்லை சார், நான் தான் சொல்றேன்ல சார். சார் அவங்க ரவிசங்கர் பார்த்துருக்காங்க சார், அவங்ககிட்ட என்ன கூட்டு போங்க சார், நான் ப்ரூவ் பண்றேன் சார். சார் அவங்ககிட்ட என்ன கூட்டு போங்க சார், நான் கண்டிப்பா ப்ரூவ் பண்றேன் சார். நான் இல்லைன்னு அவங்களுக்கு என்ன பார்த்தா தெரியும் சார். ஏய் என்ன அவன் ரவிசங்கர் இல்லைன்றான், என்னடா? ஏய் சொல்லு, நான் ரவிசங்கர் இல்லைன்னு. ஏய் எஸ்கேப் பண்ணி உள்ளான்னு பாக்குறியா? சா வச்சிருவேன். மரியாதையா உண்மையை சொல்லு. ஏய் சொல்டா, நான் இல்லைன்னு சொல்லு. ஏடா போய் சொல்ற, உண்மை சொல்ல. நீ மட்டும் தெரிஞ்சல மாதிரியா? ஏய். உன்னால அகல மாட்டேன் பாத்தியா? ஏய், அடிக்கறாங்கடா, வலி தாங்க போய் முடியல. சொல்லாதடா, நான் இல்லைன்னு சொல்லு. எங்களை கொஞ்சம் காப்பாத்துனா. டேய் நான் இல்லைன்னு சொல்டா. சார் சத்தியமா சொல்ல சார், இவன் தான் எங்க ரவிசங்கர். ஆஃபீஸ் தானே, இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டோம். ஹலோ சதீஷ் இருக்காரா? சதீஷா? எந்த சதீஷ்? ஹலோ 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 சார் சதீஷ் எங்க ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாரு. ஜாயின் பண்ணி 2 மாசம் தான் ஆகுது. ஆமா நீங்க யாரு? சார் நான் தான் சொன்னேன்ல, நான் ரவிசங்கர்லாம் கிடையாது சார். என் பேர் சதீஷ் சார். இவன் தேவையில்லாம போய் சொல்றான் சார். அண்ணா சூப்பரா நீ. எத்தனை பேர் வச்சிருக்க? ரவி சங்கர் சதீஷ்னா பயங்கரமான கேடினா நீ. டேய், ஆமா இதுல ஒரிஜினல் பேர் எதுனா? அண்ணா லூஸ்னா நீ, உன்னையெல்லாம் ஈஸியா ஏமாத்தலாம். ஏய் ஆமாண்ணா தப்பு பண்றோம், ஒரிஜினல் பேரே தப்பு பண்ணுவான். பேப்பர் நியூஸ்ல பாக்குது இல்லையா? டேய். டூப்ளிகேட் பேர்ல என்ன ஏமாத்தி சார் அவனை நம்பாதீங்க சார். அதான் நாங்களே சொல்றோம்ல, அவர் தான் ரவிசங்கர்ண்ணா. சொன்னா கேட்டா தானே? என்கிட்ட டப்பியா பேசுறீங்க நீ? போடா. மாத்தி மாத்தி பேசுறீங்க நீ. போடா. ஏய், போடா. நீ என்ன பேர் வேணா வச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஒழுங்கா என் சரக்கு கொடு. வீணாடி வாங்கி சாவாத. நானும் மெடிக்கல் இருப்பதான். என்ன கேடி கேப் மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியும். ஒழுங்கா உண்மையை ஒத்துக்க. சத்தியமா எனக்கு என்ன நடக்குது கூட தெரியல. சொன்னதையா சொன்னா காண்டாயிருவேன். சார் சொல்லுங்க சார். சார் ஆள் மாட்டிக்கிட்டேன் சார். சார் அவங்களுக்கு கண்டிப்பாக சரக்கு கொடுத்துருவோம் சார். சார் ஏய் சுமார் சார் 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 நானே வந்துடுறேன் சார். சார் போலீஸ்லாம் வேணாம் சார். சார் கண்டிப்பாக சார், ப்ராமிஸ் ப்ராமிஸ் சார். சாரிண்ணே, எங்களை அடிச்ச மாதிரி அடிச்சு உங்களை விட்டுவான்னு நினைச்சோம். ஆனா உங்களை இந்த பொழப்பாங்கண்ணே எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. டேய் என்னடா நடக்குதுங்க? அதுவாண்ணா உன்னை சரக்கேட்டு அடிக்கிற தயாரனும் ஒரு மெடிக்கல் ட்ரிப்பு தான். அவனோட லைஃபு ரொம்ப சந்தோஷமாக போச்சு பிச்சுமணியை மீட் பண்ணுற வரைக்கும். ரவிசங்கர் கூட சேர்ந்து பிச்சுமணி நிறையா மருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நிறையா மருந்தை வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. இதனால் பிச்சுமணிக்கு மெடிக்கல் ட்ரிப் நிறையா பேர் ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஹாய் ரவிசங்கர் 10 லட்சம் செக் கொடுத்தாரு. இந்த நேரத்தில் ஒரு ஃப்ரெண்டு மூலயமா தயாளனுக்கு பிச்சுமணியோட பழக்கம் கிடச்சிச்சு. தயாளோட மெடிக்கல் கம்பெனிலேருந்து பிச்சுமணி 1 கோடி ரூபாய்க்கு மருந்து கிடச்சி. பெரிய டீல்னா அவரே ஒத்துக்குருவாரு. ஆனால் இந்த டீல் நீ பண்ணேன்னா உனக்கு நல்ல நேம் கிடைக்கும். கொஞ்சம் சொல்லு. வரட்டா? தயாளனும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். புதுசாக வேற வேலைக்கு சேர்ந்துருக்கான். ஆஃபீஸில் நல்ல பேர் வாங்குறதுக்காக 25 லட்ச ரூபா சரக்கு தூக்கி பிச்சுமணிட்டு கொடுத்துட்டான். ரவிசங்கரை பேர் சொல்லி தான் தயாள்கிட்ட பிச்சுமணி மருந்து வாங்கிச்சு. ஆனால் பிச்சுமணி தயாளனை ரவிசங்கரை மீட் பண்ணவே விடலை. ரவிசங்கரை மீட் பண்ணால் பிச்சுமணி கமிஷன் வராதுன்னு அதை அவாய்ட் பண்ணிடுச்சு. 1 வாரத்தில் பணத்தை தரேன்னு சொன்ன பிச்சுமணி தயாளவை நல்லா அலைய விட்டுருக்கு. பணமும் தரல, சரக்கும் தரல. அப்போ தயாளுக்கு புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. ஆஃபீஸில் ஓவர் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிச்சுமணியும் வீட்டுக்கு கிளம்பிட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. தயாளவை ஃபோனில் மட்டும் கான்டாக்ட் பண்ணியிருக்கு. கொஞ்ச நாளில் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுச்சு.
தயால ரவிச்சங்கரை பார்த்ததே கிடையாது. ஃபோனில் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாளில் ரவிச்சங்கரும் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டான். கடைசியாக ரவிச்சங்கருக்கு தயால் ஃபோன் பண்ணும்போது தான் நீ மாட்டிக்கிட்ட, நீ தான் ரவிச்சங்கர் நினச்சிட்டு உன்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ரவிசங்கர் கடையில் தான் நாங்கள் வேலை பார்த்தோம். பிச்சு மணி தான் எங்களை அங்கே சேர்த்து விட்டுச்சு. எப்பயும் கடையில் பிச்சு மணி தான் இருக்கும். அதை தேடி நிறைய பேர் வருவாங்க. அதில் யார் ரவிசங்கர்னு எங்களுக்கு தெரியாது. இதை தயாலிட்ட சொன்னால் நம்ப மாட்டேங்கிறான். அதுக்கு என்ன மாட்டி விட்டீங்க? நீ அவன் இல்லைன்னு மட்டும் சொல்லி தான் வச்சுக்கவேன். அவன் எங்கன்னு கேட்டு எங்களை தான் அடிப்பான். இப்போ நீ மாட்டிக்கிட்டல, நாங்கள் எஸ்கேப்பு. எனக்கு தெரிஞ்சு அவனோட சரக்கு அந்த கடையில் தான் இருக்கணும். நாங்கள் லாஸ்ட்டாக கடை விட்டு வெளியே வரும்போது அந்த கடையில் பெட்டி பெட்டியை கொண்டு வந்து இறக்குனாங்க. அநேகமாக அதான் சரக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை யார் போய் எடுக்கிறது? கடை வேற பஜாரில் இருக்குது. அவன் இல்லாமல் வேறு எவனாவது கடை திறந்தா பக்கத்தில் இருக்கிறவங்க சும்மா விட மாட்டாங்க, குழந்துருவானுங்க. அந்த மேனேஜர் தான்டா காய்ச்சின்னு காய்ச்சறான். என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் ஒரு சைடு காலைல 10 மணிக்குள்ளே மருந்து கொடுக்கணுமா, மருந்துக்கு எங்கே போகிறது இவனும் சொல்ல மாட்டேங்கிறான். போலீஸுக்கு கிலீஸுன்னு டார்ச்சர் பண்ணிட்டேன். கடுப்பாக இருக்குது. 25 லட்ச ரூபா மருந்து எங்கே போகிறது? பேங்க்கில் தான் கொள்ளடிக்கணும். அந்த சரக்கு என்கிட்ட தான் இருக்கு. அந்த மெடிசன் நான் தான் கூடன்னு வச்சிருக்கேன். பாத்தியா, இப்போ சொல்கிறேன் பாரு. 2 போட்டால் தான் வேலை நடக்குது. இது தேவையா உனக்கு? முதல்ல சொல்லிக்கலாம்ல. எங்கே சொல்ல விட்டீங்க என்ன? ஏய் சொல்கிறேன். இந்தா சரக்கு எடுத்துகிட்டு கால் பண்ணேன். சார் என்ன என்னோட டை முதல்ல சரக்கு வரட்டும், அப்புறம் டை பேக்கெல்லாம் எடுத்துன்னு போகலாம். சார் நான் கிளம்புறேன் சார். ஏய் எங்கே போகிற? அதான் அண்ணன் இருக்குல்ல சார், அண்ணன் எடுத்து கொடுங்க சார். நான் கிளம்புறேன் சார். சி, முதல்ல சரக்கு வரட்டும், அப்புறம் கிளம்பலாம். என்ன சார் இதெல்லாம் போங்க. பையன் மேலே கையை வச்சா உன் கையை உடச்சிடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாதுண்ணா, வந்து நான் கூப்பிட்டு போகிறேன். பத்திரமா இருக்கு சார். பார்த்துங்க சார். ஏய் ஏதாவது பண்ணி எஸ்கேப் ஆகலான்னு நினச்ச இந்த பார், உன் ஃபோன் என் கையில் தான் இருக்குது. உன் அண்ணன் அண்ணி எல்லாரும் நம்புறது இதில் தான் இருக்குது. என் குடும்பத்துக்கு எதனா பிரச்சனையாச்சு உன் குடும்பத்தை காலி பண்ணுறேன். நான் பொண்ணு சொல்லவே இல்லையே, நான் போய் எடுத்துருந்தேன். ஏய் என்னை பற்றின எந்த விஷயமும் உங்ககிட்ட இல்லை, ஆனால் உன்னை பற்றின எல்லா விஷயமும் என்கிட்ட இருக்குது. ஜாக்கிரதை போ. என்ன பார்க்குற? தோற சாவியை வீட்டில் வச்சுட்டேன். அப்போ வா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரலாம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பூட்டு உடச்சிடுங்க. என்ன பூட்டு உடைக்கணும்? கூட்டு உடைக்கணுமா? நான் இங்கே தானே இருக்கேன். பூட்டு உடைங்க. பூட்டை உடைமா. சார் பூட்டு உடைக்கிறான் பாருங்க சார். இங்க சார் சார் பூட்டு உடைக்கிறான் சார். காலைல எப்படியா சேர்த்து குத்துட்டேன்னு வச்சுக்கோ, டென்ஷன் இல்லை, ஃப்ரீ ஆகிடும். இது அடி நம்பர். ஹலோ டயலு செம்மையாக மாட்டி விட்டு ஓட்டான்டா. ஏய் என்னடா விட்டு ஃபோன் பண்ணுறீங்க? இப்போ தான்டா எஸ்கேப் ஆனா. என் கையில் மட்டும் மாட்டினா அச்சு சா வச்சிருவேன் அவனை. நான் அவன் தானே கூட்டிகிட்டு வந்தான், மாட்டி விட்டு எஸ்கேப் ஆகிட்டானா. கடை ஓனர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அவன் எஸ்கேப் இருக்க முடியாது, ஏன்னா போலீஸ் போனால் அவனுக்கு தான் பிரச்சனை. ஏய் பைக் எடுத்து தான் போயிருப்பான். திருவண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன் போய் பாருங்க. தயல என்னன்றா? அவனை விடாதங்கிறான். பைக் எடுக்க தான் போயிருப்பான்னு சொல்கிறான். அண்ணியா? ஹலோ சதீஷ், நாங்க அம்மா வீட்டுக்கு போறோம்பா. பாப்பா ஸ்கூல்ல இருந்து கொண்டாந்து விட்டுறியா? அண்ணன் கிட்ட பேசினேன், அது ஏதோ சவாரிக்கு போயிருக்கான். உன்னை கூட்டியார சொல்லிச்சு. கொண்டாந்து பக்கத்து வீட்டுல விட்டுறியா? நான் சாயந்தரம் வந்து பாத்துக்கிறேன். ஸ்கூல் 12:30 மணிக்கு முடிஞ்சிடும், மறந்துடாத என்ன. ஏய் அவன் வீட்டு அட்ரஸ் யாருக்குன்னு தெரியுமா? போலீஸ்
ஹலோ சார் 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 என்னை கூட்டு போய் மெட்டுறாங்க சார். யாருன்னு தெரியல சார். என் பேர் சதீஷ் சார், மெடிக்கல் ரெப் சார். தெரியல சார், எந்த ஏரியான்னு தெரியல சார். என்னை கூட்டு போய் மிரட்டி சரக்குலாம் கேட்குறாங்க சார். ஒன்றுமே புரியல சார். சார் எங்க அடையாறுல தான் சார் இருக்கு. அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடு, அவங்க பாத்துக்குவாங்க. சார் இல்லை சார். ஹலோ மணிமாறன் குழந்தைதுண்ணா. ஏமா பாப்பா, ஹாய். அங்க போறான்டா. ஏய் சதீஷ், நில்றா. ஒரு முக்கியமான மேட்டரா. நீங்க இங்க வந்தா போடா. ஏய் காலைல ஸ்கூல்ல குழந்தை கூப்பிட்டு நீ போலியா? எத்தனை வாட்டி நான் ஃபோன் பண்றது? எடுக்கல. ஏய் வண்டியில கால் வைக்கிற வேலை வச்சுக்காத. டேய் என்ன பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர. போடா. யாரா? மேனேஜரா? மேனேஜர்லடா ரவுடிங்க. இது ரவுடி போடா. டேய் நில்றா. டேய் முக்கியமான மேட்டரா. டேய் 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 அண்ணன் குழந்தையை காணோம். காலைல ஸ்கூலுக்கு போன குழந்தை திரும்பி வரலன்னு சொன்னா ஓவரா பண்ற. டேய் டேய் சொல்லுங்கற போய் நகர. டேய் சதீஷ் நில்றா. குழந்தை குட்டி வரது நீ போலியா? அண்ணன் தேடிக்கிட்டு இருந்துச்சு. அண்ணன் தேடிச்சா? அண்ணன் எங்கண்ணே? அண்ணா இப்பதான் போன் வந்துருக்கு. ஊட வரலையும் போய்க்குது. வீட்டு அண்ணா உங்க நம்பர் சொல்லுங்க. 984184 984184 5900 5900. ஏதாவது பிரச்சனையாப்பா உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. அண்ணா இதான் என்னோட புது நம்பர். அண்ணா வந்து உடனே கால் பண்ண. சரிப்பா. என்னப்பா என்னாச்சு? வீட்டுக்கு போலீஸ்லாம் தேடி வந்துச்சு. குழந்தைக்கு என்னாச்சு? குழந்தைய கூப்பிட்டு நீ போலியா? அண்ணா எங்கக்கா? அண்ணன் இப்பதான்ப்பா போலீஸ் கூட்டின்னு போச்சு. ஸ்கூலுக்கு தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணா 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 சதீஷ் பாத்தீங்களா? பாத்தம்பே. சதீஷ் வந்தாப்லப்பா. அவங்க அண்ணனை பார்க்க போயிருக்காப்ல வீடு வரைக்கும். சரி. ஏய் நம்பர் 1 கொடுத்தாப்லப்பா. இல்ல அவன் நம்பர் இருக்குண்ணா என்கிட்ட. இல்ல புது நம்பர். நோட் பண்ணிக்க. சொல்லு. அண்ணன் குழந்தையை காணோம். காலைல ஸ்கூலுக்கு போன குழந்தை திரும்பி வரலன்னு சொன்னா ஓவரா பண்ற. என் குடும்பத்துக்கு எதனா பிரச்சனையாச்சு உன் குடும்பத்தை காலி பண்றோம். ஹலோ. ரவிசங்கர் உதார ஒரு வேலைக்கு ஆகாது வெத்து போய் நினச்சியா? வேணாம், குழந்தைய சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு விட்டு வந்துட்டானுங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, குழந்தைன்னு கூட பார்த்துருக்க மாட்டானுங்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு காலைக்குள்ளே ஒன்று சரக்கு வரணும், இல்லை பணம் வரணும். ஃப்ரீயாக விட்டேன்னு ஏதாவது கேப் மாதிரி தானே பண்ண பார்த்தா உன் ஃப்ரெண்டை போட்டு தள்ளுருவேன். பசங்க உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. சரக்கோட வர வழியை பாரு. ஒரு நிமிஷம் அவன்கிட்ட பேசிட்டு சொல்றேன். ஓகே நீ பேசிட்டு இரு. நீங்க கால் எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா? போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஹலோ. அச்சி ஃபோன்ல பேலன்ஸ் இல்ல, திருப்பி கால் பண்றா. டேய் நான் எவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டிருக்கேன் தெரியுமா? டேய் எங்கடா இருக்க? போக மாட்டேங்கிறேன்.
என்ன விஷயம் இதே மச்சி இந்த நவீனா எங்களை நடு ரோட்ல நிக்க வச்சு ராடு விட்டுட்டு இருக்காடா. ஏதோ ப்ராப்ளம் ஆமே. டேய் இங்க நான் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கேன்னு தெரியுமா? அவள்கிட்ட பேசுறியா? இவ்வளவு பெரிய பிரச்சனை சொல்ற பேசு. சரி சரி உன் நம்பர் கொடுக்கவா? டேய் நம்பர்லாம் கொடுக்காதடா, நீ ஏதாச்சும் பேசி சமாளின்றல்ல. டேய் இங்க ஆறு இருக்கான்ல. இருக்கான்டா. நீயும் ஆரும் சங்கர் கடைக்கு வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவகிட்ட எதுவும் சொல்லிடாத. சரி மச்சி. திஸ் இஸ் டூ மச். அவன்கிட்ட பேசினேன். அவன் ஆபீஸ்ல ஏதோ மேனேஜரோட மீட்டிங்ல இருக்கான். பாத்தியா நான் சொன்னல. மீட்டிங் உங்க கால் ஆன்சர் பண்றாரு, என் கால் ஆன்சர் பண்ண மாட்டாரா? அதான் நான் மேனேஜர் மூலமா தான் நான் கால் பண்ணி பேசுறேன். ஆபீஸ் நம்பர் கொடுங்க எனக்கு. ஆபீஸ் நம்பர் வந்து நான் கேட்டு நான் மெசேஜ் பண்றேனே உங்களுக்கு. நான் கேட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்றோம். கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க ப்ளீஸ். திஸ் இஸ் வெரி சீரியஸ். கண்டிப்பா பண்றோம். வண்டி எடு மச்சி. வா வா. ஹலோ. நம்பர் மாத்திரம் சொல்ல மாட்டியா? அண்ணன் கிட்ட கேட்டு வாங்க விட்டா போச்சு. சாரி சார். டாக்டரையும் பார்க்கல. வேலைக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள லீவ் போடுற நீ. ஒரு சின்ன பிரச்சனை சார், வந்துரு சார். இது ஆபீஸ்ல மாமனார் வீடா அது? அறிவு கிட்ட 2 ஹவர்ஸ்ல வந்து ரிப்போர்ட் பண்ற நீ. வந்துரு சார். ஹலோ. சைஸ் நீ உடனே நம்ம ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி வா. ஏன்னா குழந்தைக்கு என்ன ஆச்சு? பாப்பாலாம் கிடைச்சிச்சு, இது வேற மேட்ரு. அதான் குழந்தை கிடைச்சிச்சுல, அப்புறம் எதுக்கு நான் ஸ்டேஷன் போனேன்? நான் ஒன்றும் என் மேட்ருக்கு வரலடா, உன் மேட்ருக்கு தான் வந்திருக்கேன். என்னது ஏன் மேட்ரா? பின்ன ஒரு படம் லவ் பண்ணணும், 2 படம் லவ் பண்ணா இப்படி தான். என்ன நான் உளர்ற? நான் உளறேனா? யாரா இருந்தாலா? ஏதோ அந்த பொண்ணு நீ லவ் பண்ணி ஏமாத்திட்டேன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ண அட்டன் பண்ணிருக்கா. சரி சரி நீ பயப்படாத, இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், நான் பேசிக்கிறேன். நீ கிளம்பி வா. சரி வை. ஒன் சைடு லவ் சார். என் தம்பில அப்படி பண்ணிருக்க மாட்டான் சார். அவன் லவ் பண்ணதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா சார்? அந்த பொண்ணு எழுதி வச்சு நான் இவன் என்ன சார் பண்ணுவான் சார்? அந்த பொண்ணு ஒன்று சாவலை இல்லை. நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? அப்போ உன் மேல தான் தப்பு இருக்கு. உன்னை மாட்டி வரைக்கும் அது பண்ணிருக்கு சார். ஒண்ணு மேட்ரு உங்களுக்குள்ளே பேசி முடிங்க. சார் இதை வந்துட்டான் சார். டேய் வாடா. உனக்கு இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ போலீஸ் ஸ்டேஷன் போறனா உனக்கு என்ன அதுப்பு இருக்கும்? போலீஸ் ஸ்டேஷன்ல காலை வச்ச ஃப்ரெண்ட போட்டு. ஏய் அவனை புறா. ஏய் கூப்பிட்டுக்கினே இருக்கேன், வாடா. டேய் 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 சைஸ் கூப்பிட்டுக்கினே இருக்கேன், எங்கடா போற? டேய் சார். வாப்பா. பிச்சுமணி என்ன சொன்னாரு? பிச்சுமணி இந்த ரவிசங்கர் மாட்டானா அவன்கிட்ட ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணாத. அவன் ஒன்றை மாட்டி விட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுவான். எக்ஸ்பைரி ஆன மருந்தெல்லாம் கேட்டார் சார். அப்படின்னா நம்ம குடோன் போயிட்டு எக்ஸ்பைரி ஆன மெடிசன்லாம் எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துல போய் டெலிவரி பண்றேன். ரவிசங்கர் சாரை பார்த்தனா நம்ம கம்பெனில இருந்து வரேன்னு மட்டும் சொல்லு. ஓகே சார்? போய் சொன்னது செய்டா போட. சேகர், மேனேஜர் எக்ஸ்பைரி ஆன மருந்தெல்லாம் எடுத்துட்டு ரவிசங்கர் கூட போக சொன்னார். அப்படியா தம்பி? வண்டியில் எக்ஸ்பைரி மருந்தெல்லாம் ஏத்து. சரி சரி வா. உள்ள போடு. யோ வண்டி எடுத்து ஓரங்கட்டு. நோய் என்று வரான் பாரியா. யோ வெளில வாயா. யோ பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாயா. சார் வண்டி ரவிசங்கரனை கொண்டு வந்து தான் சார் போகுது. அப்படியா? சரி கிளம்பு. ஓகே சார், தேங்க்ஸ் சார். வண்டி என்ன நீ பாட்டுக்கு அனுப்புற? நம்ம குடோனுக்கு தான் சார் போகுது. ரவிசங்கர் குடோன் போச்சு. நாமெல்லாம் கரெக்டாக வருதா சார்? நான் கரெக்டாக வந்துருதியா, அதனால தான் நான் வண்டி அனுப்புகிறேன்.
யார் நீ நீ பாட்டுக்குள்ள வர நம்ம இல்ல அவரு மெடிசன் எடுத்து வந்தனா ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் வரேண்ணா. என்ன பீமு வேலை பிஸியா போகுது போல. வா சார் ஏதோ வந்து பாருல்ல அப்பப்போ நான் தம்பியார் பூசா மெடிக்கல் ரப்பு தான் அவர் கம்பெனி சைடு தான் கொண்டு வந்திருக்கோம். ரவிசங்கர் அண்ணா இங்க ரொம்ப நாள் பார்க்கவே முடியல. என்னப்பா ஒரு கூட நான் தான் பரவாயில்ல ஏரியா ஓப்பன் பண்ணி வச்சுக்குது எல்லாத்தையும் பானல்ல பிஸியாக போயினுக்குது. கரெக்டாக கவனிச்சா தானே லோக்கல் கவுன்சிலில் முதல்ல கவனிங்க அப்பதானே உங்க நல்லது கருத்துக்கெல்லாம் வர முடியும். நாங்கள் தானே எல்லாத்துக்கும் வந்து நிற்கிறோம். நல்லா டெவலப் ஆனவனே இப்போ கழட்டி விட்டீங்களா? கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. சொல்லுங்க ரவிசங்கர்ட்ட. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா பொறுமையா என்ன இருங்க பொறுமை? பணம் என்ன பொறுமையா இருக்கு? அது என்ன டெத்துக்கு போயிருக்குண்ணே அது என்ன கவுன்சில் வீட்டுக்காக வந்திருக்கோம். போலீஸ் எல்லாம் உங்க கைக்குள்ள வந்தானே எங்களை விட்டீங்கல்ல. அதை வந்துச்சு பாருங்க அமௌண்ட். கவுன்சிலர் கிட்ட குத்துறேன்னா ஏய் யார் நீ? சரக்கு எடுத்துட்டு வந்திருக்க வண்டியில இல்ல மெடிசன் எடுத்துட்டு வந்திருக்க வண்டியில இருக்கு. ஏய் வண்டியில போய் சரக்கு இறங்குடா. எல்லாம் நிக்க கூடாது. கிளம்பு கிளம்பு. புது போலீஸ் பேர் இருக்குப்பா. ரவிசங்கர் பேரை சொன்னதுக்கு தான் விட்டான். ரொம்ப பேஜாரா போச்சு. நான் தான் சொல்லியிருக்கேன்ல ஏதாவது பிரச்சனை தான் எனக்கு ஃபோன் பண்ணுன்னு. சரிப்பா சரி பார்த்துக்கப்பா. என்ன பார்க்குற? கண்டே பிடிக்க முடியாது, ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். என்ன அப்படி பாக்குற? எல்லா பக்கம் நடக்கிறதா? என்னப்பா என்ன மேட்டர்? அண்ணனா போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டான் அதான் மாட்டீங்களா? ரவிசங்கர் போட்டு கொடுத்தா போடுவாங்க. அதான் பசங்க பொண்ணு இருக்காங்க. யோ கொன்ற போறீங்க. இல்ல சார் இதுக்குதான் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிறது. வாயா ரொம்ப